ജീവിതത്തിൻ്റെ ഓട്ടപ്പാച്ചിലിനിടയിൽ പിരിമുറുക്കങ്ങൾക്കിടയിൽ അത്യാവശ്യം വേണ്ടത് എൻ്റർടൈൻമെൻറ്റാണ്. അപ്പോൾ നമുക്ക് ഇന്നത്തേത് ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് വാർത്തയാണ്. നമ്മുടെ സൂര്യ അഭിനയിക്കുന്ന, അതായത് ബാലാജി സംവിധാനം ചെയ്ത് നമ്മുടെ സൂര്യ, അറിയാമല്ലോ സൂര്യയുടെ ഫാൻസ്. അപ്പോൾ സൂര്യയുടെ ആരാധകർക്ക് എന്തായാലും ഉദ്വേഗജനകമായ ഒരു സൂപ്പർ സിനിമ സമ്മാനിക്കുകയാണ് ബാലാജി. സൂര്യയുടെ പ്രൊമോഷൻ്റെ ഭാഗമായി, കറുപ്പ് എന്ന സിനിമയുടെ പ്രൊമോഷൻ്റെ ഭാഗമായി നിശാഗന്ധിയിൽ സൂര്യ എത്തുകയും സൂര്യയെ ആരാധകർ വരവേൽക്കുന്നു. ഒപ്പം സൂര്യയുടെ ആ ഒരു പെർഫോമൻസ് നോക്കാം. സ്റ്റേഷൻ ഹെഡ് പാർവതി മാം ആൻഡ് മെമ്മന്റോ നൽകുന്നതിനായി IMP ഫിലിംസിനെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. செல்லங்களா, கண்ணிகளா, சாமிகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னது இது கூட்டம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? வர வழியில பார்த்தேன், அவ்வளோ 2 வீலர்ஸ், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. இது ஒரு வீக் டே மாதிரி இல்லை, அது வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த அன்புக்கு, உங்களோட இந்த நேரத்துக்கு, உங்களோட இந்த அன்கண்டிஷனல் லவ் ஃபார் 28 இயர்ஸ் நான் வந்து சாதாரணமாக பார்க்கல. அதுக்கு என்னோட மரியாதை கலந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இதனால சொன்னால் பத்தாது. இதை அவ்வளவு அன்போடு பார்க்குறேன், அவ்வளவு மரியாதையாக பார்க்குறேன். உங்களோட நேரத்தை நான் சாதாரணமாக பார்க்கவே இல்லை. This means a lot. This means everything to me. Thank you so much for being here this evening. This means everything to me. And thank you for the wonderful release. IMP Films இந்த டைமில் வந்து ஒரு அழகான ரிலீஸ் கொடுக்கறதுக்கு, நல்ல தியேட்டர்ஸ் போடுறதுக்கு, எல்லாருக்கும் இந்த படத்தை போய் இங்கே கேரளாவில் சேர்க்கறதுக்கு உங்களோட அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ், வித் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபு அண்ட் பிரகாஷ் அண்ட் கருப்புக்கு. அண்ட் ரெட் FM, பார்வதி அண்ட் டீம், நாய்சல், கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் a lovely evening. அண்ட் முடிச்சார் ஒரே நிமிஷம். அண்ட் கலரி டீம், ஆசானுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம், படம்லாம் சண்டை போட்டிருக்கோம், ரிஹர்சல்லாம் பார்த்துருக்கோம். பட் இது அவ்வளோ நிஜமாக இருந்துச்சு. இது அத்தனை கேமராவும் என் மேலே இருந்ததுனால அப்படியே தைரியமாக பார்த்துருந்தேன். இல்லாட்டி அப்படி இப்படி தான் பார்த்துருக்கணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ரியலி மேட் இட் லுக் வெரி வெரி ரியல். அண்ட் நம்ம ஒரு முன்னாடி பண்ணது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க தே மஸ்ட் பி இன் திஸ் ஃபார்ம் ஃபார் லாஸ்ட் 10-15 இயர்ஸ். ஸோ அவங்களோட டெடிக்கேஷனுக்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ், அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ். ஐ திங்க் இது எல்லாமே ஸ்கூல்லையும் வந்து எல்லாருமே கலரி கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஐ வுட் வவுச் ஃபார் திஸ். அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் வந்து வீட்டில் எல்லாருமே இதை வந்து விட்டுறாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி ட்ரிவாண்ட்ரம் எப்படி இருக்கீங்க? இது நம்பவே முடியல, நான் சென்னையில் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். மஸ்ட் பி 800 or 1000 கிலோமீட்டர்ஸ் அவே. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரேன். பட் இந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம எனக்காக, உங்களுக்காக இப்படி வந்து நிற்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை, நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ யா, கருப்பு ஃபில்ம் இப்போ May 14th ரிலீஸ் ஆகுது.
we have a wonderful team here. I'll start thanking everybody now. அருண், நீங்க முதல்ல சொல்லிட்டே இருந்தீங்க சார், நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சார், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க திருவண்ணாமலை ஊருக்காரர் தான் இவரோட ஆர்ட் டைரக்டர். Day and night he was working. அந்த செட்டு போட்டதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செட் எப்படின்ட்டு. அவர் பண்ண ஒரு சாமி சிலையை வந்து எங்கள் ஊரில் கோயிலில் வச்சுருக்கோம். அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு அவர் பண்ண அந்த சிலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் விக்ரம் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபைட் சீக்வன்ஸ். இது சாதாரண ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, நிறையா சிஜிஐ ஒர்க்லாம் இருக்கும். ஒரு மேத் ப்ரொஃபஸர் மாதிரி கணக்கெல்லாம் போட்டு, ஷீட்லாம் போட்டு, ஸ்டோரி போர்ட்லாம் போட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார். ஐம் ஹாப்பி ஐ மெட் யூ மாஸ்டர். ஐம் blessed, no, we were able to work together. Thank you so much for your time and lots of respect. நீங்க என்ன தேங்க் பண்ணவே வேண்டாம், நீங்க எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ஒரு blessing. That's what no we all feel. And GK விஷ்ணுன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் கேமரா மூலமா பார்த்து நாங்கள் சீன் எடுத்துருவோம், ஷார்ட்லாம் எடுத்துருவோம், இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுக்கப்புறமா வந்து இல்லை சார் வாங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு he took lot of extra effort with நம்ம டைரக்டர் RJB. they both call each other மேரா பாய்னு கூப்பிட்டுப்பாங்க, நம்ம பாபான்னு கூப்பிடுவோம். I really felt that, I went through that. இது வரைக்கும் என்னோட படங்களில் பண்ண விஷயங்கள் இல்லாமல் ஒரு புது விஷயத்தை எனக்கு ட்ரை பண்ண வச்சுருக்காங்க. ஐ திங்க் யூ வில் ஆல்சோ see that. நீங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் வேறு மாதிரி இந்த படத்தில் என்ன பார்ப்பீங்க. ஸோ GK விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். கலை ஒரு 2 years வந்து அப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் ஃபேமிலி. கலை வந்து அது ரொம்ப அழகாக பண்ணார். நான் வேறு எந்த படமும் பண்ண மாட்டேன், இந்த படமும் என்னோட மனைவி, என்னோட வீடு, என்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு he gave all the time as an editor. I think he's done a wonderful job. Kalai, thank you so much Kalai. And Swastika and Anna, lovely actors. Thank you so much for again making this world very real. Thank you for your presence and thank you for your art form. ரொம்ப நன்றி. And Trisha பற்றி சொல்லணும். After 23 years Trisha ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து ஏதோ 23 வருஷம் ஆன மாதிரிலாம் தெரியல. அப்படியே போன வாரம் பார்த்தோம், அடுத்த வாரம் இன்னொரு படத்தை ஆரம்பிச்சோங்கிற மாதிரி தான் இருந்தது. She gave lot of peace and love and she made everything look very normal. சில டைம் லேட் hours of shootலாம் இருந்துச்சு, பட் அப்படிலாம் இல்லை. I think they were all good friends also. RJB வந்து நடுவில் நிறைய பேசிட்டே இருப்பாரு. ஸோ வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லணும், கட்டு தானே சொல்லணும். கட் சொல்ல மாட்டாரு. கட் சொல்ல போல அந்த கிளி வந்த கிளி அப்படிம்பாரு. அது கட்டுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுவார். ஸோ இந்த ஃபிலிம் செட் வாஸ், இப்போ பேசிட்டு இருந்தார் இல்லையா, கலகலன்ட்டு ஒரு ஆர்ஜேவாக பேசுவார் இல்லையா, அப்படிதான் இருந்தது. ஒரு டைரக்டர் மாதிரி இல்லை, பட் he had lot of work as an actor, as a director. Special thanks to my directors team. அது வந்து சரவணன் சார்லேருந்து, அஸ்வின்லேருந்து, ராகுல்லேருந்து, கோகுல்லேருந்து, கரண்ட்லேருந்து. I think we have to name each and every one. உள்ளதுலேயே கஷ்டமானது வந்து எல்லாத்தோட வேலையும் தான், பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமானது. ஆஸ் அ டீம் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம் ஹியர். இப்போ நம்ம கூட இல்லை, பட் எங்கேயாவது டிவியில் வீடியோவில் பார்ப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தே ஆல் வேர் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப வைட்டல் ரியாக்ஷன்ஸும் சரி, ஒரு டிப்ஸும் சரி, ஒரு அடிஷன் ஃபார் அ சீன், ஃபார் அ டயலாக், அவ்வளோ வந்து இந்த படத்துக்காக அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி என்னோட ஏடி டீமுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாய் அபேங்கர் ஒரு 20 வருஷத்தில் வந்து 20-21 வயசு தான் இருக்கும். நான் 20-21 வயசுல வந்து நான் லைஃப் என்ன போகிறேங்கிறத கிளாரிட்டியெல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஐ திங்க் he didn't go to, he chose, முடிவு பாருங்கள். ஒரு ஐ திங்க் ஒரு 6வது 7வது படிக்கும் போதோ 8வது படிக்கும் போதோ வந்து இல்லை எனக்கு ஸ்கூல் வேண்டாம், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு he chose to go to a Gurukulam and now he's giving us all these amazing songs. So அந்த கிளாரிட்டியும் சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அண்ட் ஃபார் ஹிம் he is a blessed child. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ this film he has given another layer. நாங்கள் படம் பார்த்தவங்க சொன்னது வந்து மியூசிக்காக வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சாயமேக்கர் இப்போ வர முடியலங்கிற காரணம் வந்து he is still tweaking the film, he is still giving more. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இப்போ பேசிக் ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் 100% ஹார்ட் ஒர்க்கே வந்து இப்போ பேசிக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து யூ நீட் டு கிவ்
abundance of love, abundance of excellence for a product. அது வந்து இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறோம். நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான், இந்திரன் சார். எந்த ப்ரொமோஷனுமே வந்து நான் அவங்க கூட பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபில்ம்ஸ் இப்பவும் என்னோட பையன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ். நான் வந்து மிஸ்டர் MS தோனி அவங்கள பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்போ சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார், he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்கே உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனால் ஒரு சீனில் வந்து நின்னார்னா அவரை யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவரை அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. He's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்காக இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியாக தெரிவார். எங்கேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வருவார்னு தெரியல, எங்கேருந்து அந்த பவர் எடுத்துகிட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. ஐ திங்க் ஆரம்பத்தில் அவருக்கு கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியாக வந்து நான் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லராக என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமராக இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டராக என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அது ஒரு ஹாஃப் பிளைண்டாக வந்து ஒரு த்ரில்லர், ஒரு கில்லர் மாதிரி ஒரு பண்ணியிருப்பார். அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தாலே வந்து மறந்துற மாதிரி இருக்கும். ஸோ ஹீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆன் திஸ் செட். அண்ட் அகெயின் டு see him go back and I think ஒரு 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்போ மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். த அமேசிங். அவர் லைஃப் மெமரிஸை வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage. And அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும். பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷன்லையும் வந்து அதில் பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. RJ பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional courtroom drama and second half will have multiple theatre moments. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான். எமோஷனலாக இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையாக இருக்கும், ஒரு லாஃப்டர் இருக்குது, ஒரு சிரிப்பு இருக்குது. தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலேயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஹவ் ட்ரைட் அண்ட் தட்ஸ் வாட் வி வில் அச்சீவ். May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. ஐ எம் ஷூர் வி வில் கெட் ஆல் யுவர் லவ் அகெயின். என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ பணம் பத்தாது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this. நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உண்மையாக நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial, important age also. அதனால ஒரு சீனியராக, ஒரு அண்ணனாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து இப்போ RJP சொன்ன மாதிரி தான், where there is a will, there is a way. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. மகாபாரதம் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசாக கனவு காணுங்க, எல்லா கனவும் நிஜமாகவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். So many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா
உங்களுக்கு இன்னும் பெருசாக நடக்கும். ஸோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மேக் இட் பிக் இன் லைஃப். ஐ ப்ரே ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ். அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா கொடியும் பார்க்குறேன். நான் எங்கே போனாலும், துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, ட்ரிவாண்ட்ரம் வாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நோ ஈஸி. 28 வருஷமாக கண்டினியூஸாக இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ். அண்ட் இங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, டு ஆல் த லவ்லி பீப்புள் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் all the media people, journalists, all the supporters, all the bodyguards, sponsors and photographers, இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theatres. May 14th with Karappal. I'm really, really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. Take lot of care and please go home. And every dream will come true. I pray for you. Thank you. Thank you so much, sir, for your lovely words. Thank you, encouraging words. ഈ ഈവനിംഗ് ഒരു ഫോട്ടോ എടുത്ത് നമ്മൾ കൺക്ലൂഡ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. സോ വി ഇൻവൈറ്റ് ദ എൻറ്റയർ ക്രൂ ഓഫ് ദ മൂവി. അനഘ, സ്വാസിക, അരുൺ വഞ്ഞാറമൂട്, Priya Pradeesa, please. Entire Red FM team, please come on to the stage. ഉള്ള നല്ല വാർത്തകളുമായി നമുക്ക് വേഗം കാണാം. അതുവരെ എല്ലാവർക്കും നല്ലൊരു ദിവസം ആശംസിക്കുന്നു. ഗുഡ് ലക്ക്.